தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் இன்று 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊரக நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பணி வரன்முறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊரக நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர்கள் 8வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 8வது நாளாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். குணசுந்தரி, ஊரக நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர்கள் இன்று தொடர்ந்து 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் இன்று 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஊரக மற்றும் நகர்ப்புற மகளிர் திட்ட பணியாளர்களாக பணிபுரியும் எங்களுக்கு தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு என்பது வழங்கப்பட வேண்டும், பணி பாதுகாப்பு என்பது வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்று 8வது நாளாக வள்ளுவர் கோட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முன்னதாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களும் அவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த துறையை சார்ந்தவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உங்களுக்கு நிச்சயமாக பணி நிரந்தரம் என்பது செய்து தரப்படும் என்று வாக்கும் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை பணி நிரந்தரம் என்பது செய்து தரவில்லை என்பதை முன்னிட்டு தற்பொழுது தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய நகரப்புற ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் தற்பொழுது சென்னையை நோக்கி வந்து இன்று 8வது நாளாக தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குணசுந்தரி, தகவல்களுக்கு நன்றி.